ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு பயபக்தியாக காணப்படுவோம். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:6 வாசிக்கலாம் சத்தமாக. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? பிரசங்கியில் நம்ம படிக்கிறோம், 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது அதினதின் காலம் என்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது இப்படி நிறைய காலங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிறைய காலம் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஒரு காலம், ஆண்டவர் இந்த காலத்தில் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும், விடுதலை வரணும், ஆசீர்வாதம் வரணும், உயர்வு வரணும் அப்படின்னு ஒரு ஏற்ற காலம் எனக்கு வராதா அப்படின்னு அநேக காரியங்களில் நீங்களும் நானும் வாஞ்சியோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, கர்த்தருடைய கையில் நீங்களும் நான் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, எப்போ உயர் வருதோ உங்கள் கையில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் உயர்வுக்கு பின்னால் நிறைய பாடு இருக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்து தான் ஒரு நிலைமை அடைகிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலையில் எத்தனையோ பாடுகள் நடுவில் தான் ஒரு உயர்வை அவர்கள் காண்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஊழிய பாதையிலையும் அப்படி தான் நிறைய பாடுகள் வழியாக கடந்து வந்தால் தான் ஊழியத்தில் ஒரு மேன்மையை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஏற்ற காலத்துக்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரும் வரையிலையும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அவர் கரத்திலே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுத்து தேவ சித்தங்கள் நிறைவேற நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். மலையிலே சொல்லுங்களாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏற்ற காலத்தில் உயர்வு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபில் நம்ம படிக்கிறோம், வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 4:10 வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களையும் என்னையும் உயர்த்தணும்னு ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறாரு. உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக நீங்கள் தேவ கரத்தில் ஃபஸ்ட்டு அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஊழிய காரியங்களிலே, தேவ சபையிலே, கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் உம்முடைய கையிலே அடங்கி இருக்கிற ஒரு பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும், உம் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலம்தான் உங்களுக்கு ஏற்ற காலமாய் மாறும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை காலம் நான் அப்படி இருக்க வேண்டும்? எத்தனை காலங்கள் என் வாழ்க்கையில் உயர்வில்லாமல் என் வாழ்க்கையில் பாடுகளுக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாழ்மைப்படுங்க, அப்பொழுது ஒரு உயர்வு வரப்போகுது. பிரைஸ் தி லார்ட்.
தாழ்ந்திருக்கணும்னா முடியாது தானே. இப்போ எல்லாருக்கும் ஒரு கீழ்நிலையை அடையணும், ஒரு பாடுகளை படணும், என்ன வந்தாலும் சகிக்கணும்னு சொன்னால் நம்மளால் முடியாது தான். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் எவ்வளவு தாழ்மை அடைகிறீங்களோ அப்போ தாழ்மை அடைய அடைய உங்களை தேவன் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களா. அதே போல் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் ஆண்டவர் எங்கிருந்து உயர்த்துகிறார் பாருங்கள். ஒரு வசனம் இருக்குது, 2வது ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2 அதில் 7-8 படித்து பாருங்கள். 7-8 2 வசனம் படித்து பாருங்களேன். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும், கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்மா. கர்த்தர் என்ன பண்ண செய்கிறாராம்? தரித்திரமடைய செய்கிறவரும். உங்களை ஆசீர்வதிக்கமா அவருக்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். தரித்திரமடைய செய்யவும் முடியும். பாருங்களா, தரித்திரம் அடைய செய்யணும். எப்படின்னா, நாம் தேவனுக்குள்ளே இல்லாமல், தேவனை தேடாமல், ஆண்டவருக்குள்ளே உண்மையாக உத்தமமாக நம்மை ஒப்பு கொடுக்காத போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களா. அதனால் நீங்கள் நினைப்பீங்க பணம் இருந்துட்டால் அது தரித்திரம் நீங்கிட்டுன்னு நினைக்காதுங்க. நிறைய தரித்திரம் இன்னும் உங்கள் வீடுகளில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை என்கிற ஒரு தரித்திரம், சமாதானம் இல்லாத ஒரு தரித்திரம், வியாதி, ஒரு தரித்திரப்படுகிற நிலைமை, ஏதோ ஒரு தரித்திரம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கவும் அவருக்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். தரித்திரத்தையும் கொடுக்க முடியும். அப்போ உங்களை உயர்த்துகிறது மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் உங்களை உயர்த்துகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எனக்கு ஒரு உயர்வை தரப்போறீங்கப்பா அப்படின்னு உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா, நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேனப்பா, உங்கள் கைகளில் நான் அடங்கி இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் நான் அடங்கி இருக்கிற ஒரு பாத்திரமாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு தேவ மகளாக, ஒரு தேவ மகனாக என்னை மாற்றும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எடுத்த உடனே எனக்கு ஒரு விடுதலை வரணும், எடுத்த உடனே ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு நன்மை கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யாருக்குமே அடங்கி இருக்கணும்னா முடியவே முடியாது இல்லையா? அல்லேலூயா. ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு உயர் வராது. பல ஆண்டுகள் அங்கே பாடுபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எந்த வேலையும் பாருங்கள், ஆரம்பம் அற்பம்தான், முடிவுதான் ஒரு பெரிய மகிமையாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ இதை போல தான் ஒரு படிப்புலையாக இருக்கட்டு, மற்ற காரியமாக இருக்கட்டு, ஊழிய காரியமாக இருக்கட்டு, தேவ சமூகத்திலே அடங்கி இருக்க இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய கையில் தான் இருக்குது. ஐஸ்வர்யமும் எல்லா சம்பத்தும் எல்லா நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தில் இருந்து வாங்கி அதை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் என்று பரிசுத்தவான்கள் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாமே அவர் கொடுத்தா தான் உண்டு தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு ஒருவேளை நான் ஐஸ்வர்யத்தை எடுக்கவும் முடியும் இல்லையா, கொடுக்கவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யம் அடைய செய்யவும் முடியும். அதே ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு தரித்திரராகவும் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு வேதத்தில். அருமையானவர்களே, அவன் என்ன செய்கிறான்? அவன் இடித்து கட்டி பெரிதாக்கி இன்னும் நிறைய களஞ்சியத்தை சேர்த்து வச்சுட்டு, என் வாழ்க்கையில் என் ஆத்துமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஆயுசு, உன்னுடைய ஆயுளை நான் எடுக்க போகிறேன். அல்லேலூயா. உன் ஜீவனை எடுக்க போகிறேன். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாளில் அவன் ஐஸ்வர்யத்தை மாத்திரம்தான் நம்பினான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவனை மறந்து போனான். அல்லேலூயா.
இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உயர்த்தினது யார்? உங்களை மேன்மையாக வச்சது யார்? உங்களை இவ்வளவு தூரம் உங்களை வழி நடத்துறது யார்? கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். மலையிலே சொல்லுங்களா? நீங்களே ஒரு உயர்வுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய உயர்வு அல்ல தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டார். கையை தட்டி எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆமென். நிறைய பேர் பாருங்க, பணத்தை சம்பாதிப்பாங்க, பொண்ணை சம்பாதிப்பாங்க, எல்லா நிலங்களை சம்பாதிப்பாங்க, பலவிதமான காரியங்களை சம்பாதிப்பாங்க. ஆனால் அதோடு கூட அவங்க வாழ்க்கையில் வேதனைகளும் கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டமோ, அந்த குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. எத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வீட்டில் சமாதானம் இருக்குன்னா அதுதான் பெரிய பொக்கிஷம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்குன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஒரு வீட்டில் அருமையான தேவ ஜனமே ரட்சிப்பு இருக்குன்னா அந்த ரட்சிப்புக்கு விலையேற பெற்றது வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. விசேஷமாக இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க அமெரிக்கா தேசம் பயங்கர உயர்ந்த தேசம், உயர்ந்த நிலையில் இருக்குன்னு. இந்தியாவை கணக்கு பார்த்தா கூட அங்கேயும் அதை விட அதிகமான கடன் தான் அங்கே இருக்கான். நீங்கள் நினைப்பீங்க டாலர் மதிப்பெல்லாம் உயர்வாக இருக்குன்னு. கணக்கு எடுத்து பார்த்தாச்சுன்னா நிறைய கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அல்லையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. டாட்டாக்கு கடன் இருந்துச்சு, அம்பானிக்கு கடன் இருக்குது, எல்லா ரிலையன்ஸு இதுலேயும் கடன் இருந்துச்சு. இன்றைக்கு வரலையும் கடத்தில் தான், லோனில் தான் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தருடைய சமாதானம், உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் தான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் தான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தேவ ஜனமே. அவர்களுக்கு இல்லாத சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்கு இல்லாத சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்கு இல்லாத விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கும் எனக்கும் அருமையானே இந்த உலகத்தில் அநேகருக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. தேவனை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. அல்லையிலே சொல்லுங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரால் உயர்வு வரும். அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென். இப்போ இந்த நான் மூன்று காரியம் சொல்கிறேன். ஏற்ற காலத்தில் ஃபஸ்ட்டு ஏற்ற காலத்தில் உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்காக நீங்களை நான் என்ன செய்யணும்? ஏற்ற காலம் வரும் வரையிலும் கர்த்தருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆண்டவரே, இன்னும் ஏற்ற காலம் ஒருவேளை வராமல் இருக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க ஏற்ற காலம் ஒன்று இருக்கா இல்லையா? கட்டாயமாக ஏற்ற காலம் வரப்போகுது. ஆமென். இந்த இவன் மந்திரவாதி சொல்லுவான் பாருங்க, இந்த என்னது ராப்பாடி, அது ஏற்ற காலம் வரப்போகுது, நல்ல காலம் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவனுக்கே ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கே விடுதலை இல்லை, அவனுக்கே சமாதானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை மந்திரவாதிகள் இங்கெல்லாம் வந்திருக்கான். அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நீங்கள் ஃபாதரான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை. சரி, அப்புறம் சரி, அப்புறமா நானும் நம்புகிறேன் ஐயா ஏசப்பா வேண்டதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் நம்பணுன்னு அவனன்னு சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்கிறது ஐயா, இது ஒரு தொழிலுன்றான். பிரைஸ் தி லார்ட். ஏற்ற காலம் மனுஷன் சொல்கிறதுனால வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மந்திரவாதியோ ராப்பாடியோ சொல்கிறதுனால வராது.
குறி சொல்கிறவன் சொல்கிறதுனால வராது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் எல்லாம் சின்னதில் போய் எங்கேயாவது கையை கொண்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு ஐயா எனக்கு இந்த கிளி எடுப்பாங்க பாருங்கள், இந்த கிளியை வச்சு சீட்டு எடுப்பாங்க. ஜோசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த திருவிழா கடையிலெல்லாம் போனோன்னே எப்படியாவது எனக்கு வாழ்க்கை உயராதா, சில நேரம் லாட்ரியெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் என் வாலிப ஸ்டேஜில். இப்போ இல்லை, ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. உயர்வு வராதா, உயர்வு வராதா. சரி அடிக்கும். எவ்வளோ அடிக்கும் தெரியுமா? 5 ரூபாய், 10 ரூபாய், அதுக்கு மேலே போகாது. 30 ரூபா வரையிலும் அடிச்சிருக்கு. உயர்வு வந்துருன்னு நினச்சேன், உயர்வு வரல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே எப்போ வந்தோமோ அப்பத்திலேருந்து கர்த்தர் தான் என் நம்பிக்கையாக மாறினார். கர்த்தர்னை உயர்த்துவாருன்னு விசுவாசித்தேன். ஊழியங்களில் வந்தோம், பல ஆண்டுகள் ஊழியத்தோடு இருந்தோம். அப்போது எவ்வளோ பாடு போராட்டம், எப்படியாவது இந்த ஊழியம் செய்ய முடியுமான்னு கூட நினைப்போம். முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வரோம். அப்போ கூட கர்த்தர் எனக்கு ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருப்பார். கட்டாயமாக என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவாருன்னு நம்பி இருந்தேன். இன்றைக்கி கர்த்தர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தி இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, விசேஷமாக எங்களை நடத்துகிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வை தேவன் தருவார். ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்துக்காக என்னை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக நீ மனபாரம் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் புலம்புகிறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை இன்னைக்கு சமீபமாக இருக்கலாம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை நாளைக்கு அந்த ஏற்ற காலமாக இருக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் உனக்கு ஏற்ற காலமாய் மாறலாம், இல்லை ஒரு 2 ஆண்டில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை மாறலாம். தேவ ஜனமே, அதுக்காக நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. பொறுமைப்படுங்க. ஆண்டவரே, உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் கரத்தில் நான் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆண்டுகிட்ட போனேன், எனக்கு விடுதலை கிடைக்கல. நான் இயேசுவை தேடினேன், சபைக்கு போனேன், எனக்கு நன்மை கிடைக்கல. ஒரு நாளும் சொல்லாதுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்க அவருக்கு வல்லமை உண்டானால் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவரால் முடியும். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ கட்டாயம் அவருடைய வாக்கு தத்தம் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, என்னப்பா எனக்கு வாழ்க்கை இப்படி சூறாவளி வீசிக்கிட்டே இருக்குது? கொஞ்ச நேரம் இருந்து யோசித்து பாருங்கள், எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? தேவ காரியத்தில் குறைவுபட்டு கிடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ காரியத்தில் ஜெப குறைவு இருக்கிறதா தேவ பிள்ளையே? பரிசுத்த குறைவு இருக்கிறதா தேவ பிள்ளையே? ஏதோ ஒரு காரியத்தில் நீ தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறாயா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, உம்மை விட்டு தூரமாய் கிடக்கிற ஆண்டவரே, ஆவி வாழ்க்கையில் நான் விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்றிலிருந்து என் வாழ்க்கை உமக்குரியதாய் மாறுவதாக, என் வாழ்க்கையை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை உமக்கு சித்தமான பாதையில் நடத்தும் என்று சொல்லுவீங்கன்னா கட்டாயமா உங்க பின்னணியில் ஒரு பெரிய உயர்வு இருக்கு. அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நிச்சயமா உங்கள் சந்ததிகள், உங்கள் தலைமுறைகள், உங்கள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சும்மா எங்களை ஏதோ ஒரு இன்னைக்கு கூட இப்போ கூட நான் இந்த இடத்துல நிற்கும் போது தான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. எனக்கு செய்தி நான் எழுதி வச்ச செய்தி இருக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இரவெல்லாம் நான் அதிக நேரம் தேவ சமூகத்தில் இருந்து நான் ஒரு செய்திக்காக காத்திருந்து அதிகாலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அதிலிருந்து ஒரு பெரிய செய்தி எழுதி வச்சுருந்தேன். அல்லேலூயா. அதெல்லாம் நான் சொல்ல முடியாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல நின்று இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சீக்கிரமாக ஒரு ஏற்ற காலத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதிலே தேவன் வாஞ்சையாக இருக்கிறார். தேவஜனமே, தேவன் விரும்பி இருக்கிறார். தேவஜனமே, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக நீங்கள் விசுவாசித்தா பெரிய மகிமையை காண முடியும். அல்லேலூயா.
ஆதலால் தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் இருக்குது என்பதை விசுவாசித்திருங்கள். ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்கிற அநேக காரியம் உண்டு. இதில் 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது கட்டாயமாக நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். முடிஞ்ச ஏற்ற காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கலாம். ஏற்ற காலத்தை குறித்து, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அதை ஆண்டவர் எப்படி செய்வாரா? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவானாம். மலையிலே சொல்லுங்களேன். உங்கள் குடும்பம் ஒருவேளை ஒரு சிறிய குடும்பமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு அற்பமாய் காணப்படலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு மத்தியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அவங்கள ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் இருக்கிற மக்கள் எத்தனையோ இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊரில் உங்கள் குடும்பம் ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வம்சத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமாய் மாறுவான். நிலையிலே சொல்லுங்க, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை கர்த்தரே செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு மேன்மை உண்டாகும். ஒரு பெரிய மகிமையை தேவன் ஊற்றுவார். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சின்னவன் ஆயிரமும். அல்லேலூயா. சின்னவன 1000ஆய் மாற்றுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். தேவனுடைய ஜனமே, உங்களை கர்த்தர் ஆயிரங்களுக்கும் கோடிகளுக்கும் லட்சத்துக்கும், தேவனுடைய ஜனமே, எல்லாத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிற சின்னவன் 1000மும். அல்லேலூயா. சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவானா. அப்போ என்ன ஒரு பலத்தை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலக பிரகாரமான நான் ஜாதிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்தின்படி அப்படி ஒரு ஜாதியும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. 2 ஜாதி தான் உண்டு. என்னது? ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஜாதி உண்டு, அது தேவ ஜனங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அந்த ஜாதியை சொல்ல, வேதம் சொல்லுகிறது, உங்களை கர்த்தருக்குள்ள ஒரு பலத்த ஜாதியாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை கர்த்தருக்குள்ள ஒரு பலத்த ஜாதியாக தேவனுக்காக தேவன் பிரித்தெடுத்து அவருக்குள் ஒரு பலத்த ஜாதியாக உருவாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் தான் ஒரு பெரிய மேன்மையான ஜாதி. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? 4:7 வாசித்து பாருங்கள். ஒரு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நல்ல கவனிங்க. எது பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இப்படி இல்லையா நினச்சிருந்தேன்.
ஐயோ அந்த ஜாதியிலே உயர்ந்ததுன்னு நினச்சிருந்தேன். இல்லை, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வேற பெரிய ஜாதி எது அப்படின்னா, தேவனை சமீபமாய் ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகரை அங்கீகரித்தவர்கள், கர்த்தரையே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க தான் பெரிய ஜாதி. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது வேற பெரிய ஜாதி எங்க இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, நீங்கள் தான் பரிசுத்த தேவ பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டு, உங்கள் ஆண்டவர் என்ன ஜாதியை அழைக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் உங்களை எப்படி ஆண்டவர் அழைச்சிருக்காரு? பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாருக்காவது ஜாதி பற்று, மொழி பற்று, இனப்பற்று இருக்கா? அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் எங்கே இருந்திருக்கு? நீ நம்மெல்லாம் அந்த காலத்துக்குள்ளே கிடந்தோம். ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவின் இடத்திலே வரவழைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்த ஜாதியாக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஜாதியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ கடந்து நம்மளை தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்தாரே, நீங்கள் தான் பெரிய விசேஷித்தவர்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களை பரிசுத்த ஜாதிகளாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் ஜாதி பற்று, மதப்பற்று, மொழி பற்றெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் கூடுறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு எல்லாம் அன்பு, ஐக்கியம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும் எல்லாம் உற்சாகமாக. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாலும் சிலருக்கு ஜாதி பற்று போகாது, மொழி பற்று போகாது, இனப்பற்று போகாது. இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். இதெல்லாம் வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால சிந்தி அவர் உங்களை ஒரு பரிசுத்த ஜாதியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாம் மாறுவான். அல்லேலூயா. அந்த பலத்த ஜாதி தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பலத்த ஜாதி. ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் தான் பலத்த ஜாதி. இயேசுவை சொந்த இரட்சகரை அங்கீகரித்திருக்கிற நீங்களும் நானும் தான் ஒரு பலத்த ஜாதி. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவஜனமே, இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பலத்த ஜாதிகளாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் திரளான ஜாதிகள், இந்த உலகத்தில் பல ஜாதிகள், பல ஜனங்கள் அப்படிப்பட்ட பிரிவுகளை வச்சிருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் கூட ஒரு நாள் ஓடி வருவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதலாவது வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாகி மாறுவான். அது என்ன செய்வார்? ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் அதை என்னவா செய்வாராம்? ஏற்ற காலத்தில். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 60:22 வாசிங்க. ஏசாயா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் இதை என்ன செய்வார்? ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறுமைப்பட்டு ஒதுக்கப்பட்டு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பொருட்டில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார்.
உங்களை தீவிரமாய் உங்களுக்கென்று ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வருவார். அல்லேலூயாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் என்ன செய்வேனா, தீவிரமாய் செய்வேன். ஆமென். அப்போ ஒரு பெரிய சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருங்கள். முதலாவது, கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறபடியே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏற்ற காலத்தில் சீக்கிரமாக பல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதே உபாகமம் 11:14 படிங்க. 11வது அதிகாரம் 14வது வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி. ஆமென். அல்லேலூயா. முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணினா மழை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் ஒரு மழை, ஒரு ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆவிக்குரிய காரியங்களையும் ஒரு மழையை போன்ற அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவேன்னு சொன்னார். மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அது ஒரு மழையாக பொழியக்கூடிய ஒரு காலம் சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயாம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் மழை பொழியுமா. அதுதான் 28வது அதிகாரத்தில் கூட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 28, அதில் சீக்கிரமாக படிங்க. 11. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பொழியவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நீங்க கையிடுகிற வேலையை ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லை, வானத்தையே திறப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க என்ன சொல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்க கடன் வாங்காதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்ற காலம் ஒன்று வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை கடன் பட்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே, இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தில் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும். அல்லேலூயா. மழை இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, மழை இல்லைன்னா பயிர்கள் வகைகள் இல்லை, நன்மைகள் கிடைக்காது. ஆனால் மழை மிக முக்கியம். அதை போல தான் ஆண்டுடைய ஆசீர்வாதமாகிய மழை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, அது ஏற்ற காலத்தில் அந்த மழை பொழியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டாகுகிறதோ அதுபோல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. நிறைய இடங்களில் பாருங்கள், மழை இல்லை, வெயில், பலவிதமான பாடுகள். இப்போ மழை இல்லாத பட்சத்தில் எல்லாம் வறட்சியாக மாறும். ஆனால் அதே போல் தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியங்களில் ஏற்ற ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆசீர்வாதமான மழை எனக்கு உண்டு என்று விசுவாசிங்க. அது மட்டும் இல்லை, வேதம் சொல், நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அதற்காக ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் கடன் வாங்குகிறோம், பல காரியத்தினால பாதிக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த கடனில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்கள் கடன் கொடுக்கிறவங்களா மாறுவீங்களாம். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாய் தேவன் செய்வார். அல்லேலூயா.
அது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை நடத்தி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் பாருங்கள். கலாத்தியரின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:9 வாசிப்போம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு நன்மைக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ஐயோ, நன்மை செஞ்ச எனக்கு வேதனை தான், பாடுதான், துன்பந்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? சோர்ந்து போகாதுங்க. அல்லேலூயாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்த நன்மைக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அது ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்களாம்? அறுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்ற காலம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அதுக்குரிய பலன் உங்களை தேடி வந்துவிடும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் இன்னைக்கு விதைக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தீமை செய்யலாம், யார் என்னென்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் நன்மை செய்கிற என்ன செய்யாங்க? சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா ஏற்ற காலத்தை கர்த்தர் தருவார். அந்த நாட்களில் அதன் பலனை நீங்கள் அறுவடை செய்ய, அதுக்குரிய பலனை நீங்கள் உண்ண. இன்னைக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், அவங்களுக்கு இப்படி பண்ணேன், ஹெல்ப் பண்ணேன், உதவி செஞ்சேன், கொடுத்தேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு யாரும் உதவி செய்யலை, அப்படி நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாம் உற்சாகமாக. ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்பீங்கன்னா கட்டாயமாக தேவன் சொல்லியிருக்கிறாரு, அது ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்களாம்? அறுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 126 அதில் 5வது வசனம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். 126:5 படிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அலையிலே சொல்லுங்களாம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்கள் தேவ காரியத்துக்காக விதைத்தாலும் சரி, இல்லை நன்மையான காரியங்களுக்காக விதைத்தாலும் சரி, இல்லை ஒரு தொழிலில் விதைச்சாலும் சரி, அலையிலே சொல்லுங்களாம். பாடுகளின் நடுவில் நான் இப்படிப்பட்ட பணத்தை செலவு பண்ணி இருக்கிறேன், பாடுகள்லேயே நான் இவ்வளோ காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன், நான் இவ்வளோ காரியத்தை நான் இப்படிலாம் பாடுகளில் செஞ்சுருக்கிறேன்னு நினச்சிருந்தாலும் ஒரு பிரயாசப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு படிப்புக்காக நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழிலுக்காக விதைத்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் செலவிட்டிருக்கலாம். அல்லேலூயா. இல்லை அநேகருக்கு ஏதோ கொடுத்து இழந்து போயிருக்கலாம். மலையிலே சொல்லுங்களாம். ஆனால் கர்த்தரையே சார்ந்திருங்க, கர்த்தரையே நம்பி இருங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொண்டிருங்கள். ஒரு நாள் வரும், கம்பீரத்தோடு அறுக்க ஆண்டவர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீரத்தோடு அறுவடை செய்வீங்க. ஒருவேளை இன்றைக்கி ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே, ஊழியத்துக்காக நான் எவ்வளோ கண்ணீரோடு விதைத்திருக்கிறேனே, எனக்கு இந்த பலன் எப்போ கிடைக்கணும்னு ஒருவேளை ஏங்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அவர் சொல்லுகிறார், கட்டாயமாக கம்பீரமாய் அதற்குரிய பலனை அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து ஒரு நாளும் ஒரு குறைபட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9, அதில் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 6லேருந்து படிக்கும்போது அங்கே கர்த்தருக்காக கொடுத்தவங்க, விதைத்தவங்க கட்டாயமாக ஒரு நாள் அறுவடை செய்வார்கள். வசனம் சொல்லுகிறத வாசித்து பாருங்க சீக்கிரமா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ தேவ காரியங்கள்லையா இருக்கலாம், மற்ற காரியங்கள்லையா இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு பணம் போடுறீங்களோ அவ்வளோதான் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல. கர்த்தருடைய காரியங்களை குறித்து சொல்லியார் கர்த்தர் பவுல் எழுதும்போது, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா, இல்லை கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விசனத்தோடு செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயத்தினாலேயும் செய்யக்கூடாது. யாரோ உங்களை போஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஊழியத்தை கொடுத்தா அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்லை ஒரு ஏழைகளுக்காக நீங்கள் செய்கிறீங்க, யாரோ ரொம்ப உங்களை சொல்லி போஸ்ட் பண்ணி நீங்கள் அதை செய்யும்போது, ஐயோ என்ன இவங்க இவ்வளோ தொல்லை பண்ணுறாங்களேன்னு செய்யும்போது அது பிளஸ்ஸிங்காக இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயாம். விசனமாயும் அல்ல. அல்லேலூயாம். ஒரு காணிக்கையாக இருக்கலாம், தசம பாகமாக இருக்கலாம், ஒரு ஏழைகளுக்கு செய்கிற உதவியாக இருக்கலாம், சபை பணிக்காக செய்கிற காரியமாக இருக்கலாம், பிரியமானவர்களே, இல்லை யாருக்கோ ஏழைகளுக்கு செய்கிற ஒரு உதவியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் அதை விசனமாக எண்ணி செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதை கட்டாயமாக எண்ணியும் செய்யக்கூடாது. யாரோ சொல்கிறாங்களே சரி போனால் போகட்டு, அப்படி செய்யக்கூடாது. அதனுடைய பலன் இல்லாமல் போய்விடும். மலையிலே சொல்லுங்களாம். வேதம் சொல்லுகிற விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே நான் இப்படி செய்ய வேண்டும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். அல்லேலூயா. கட்டாயமாக ஒரு நாள் அறுவடை செய்ய தான் போகிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுக்கிறதுக்கு ஏற்றபடி உங்கள் அறுவடை மிகுதியாக இருக்கும். மலையிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்குன்னு மனரம்யமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு பாருங்களேன், பாடுகள்லையும் கர்த்தரை கனப்படுத்தி கொடுக்குற பிள்ளைகள் உண்டு, ஊழியத்துக்கு கொடுக்குறவங்க உண்டு, சபையில் கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவங்க உண்டு, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் உண்டு. நிறைய பேர் நான் பார்க்குறேனே, நம்ம வருஷந்தோறும் அந்த ஏழைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு சிலருக்கு துணி எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளே கஷ்டம், அவங்களுக்கே ஒரு துணி எடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எடுங்கய்யான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொண்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போது ஊழியக்காரங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான், அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஏற்ற காலத்தில் கட்டாயமாக ஒரு அறுவடை செய்ய தான் இன்றைக்கி காத்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அது ஒரு பெரிய பலனாக மாறும். இன்னைக்கு இருக்கிற காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். மலையிலே சொல்லுங்களா, எனக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு என்று விசுவாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேசத்துலேயும் அப்படி தான். ஏற்ற காலத்தில் மழை பெய்யலைன்னா எல்லாமே பாழாக போயிடும். ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் மழையை பொழிய பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஈசாக்கு மழை இல்லாட்டாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அது மழை இல்லை, வறுமை, பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் ஈசாக்கு விதைத்தார். அப்போ அந்த டைம்லேயே ஆண்டவர் என்ன செஞ்சாராம், 100 மடங்கு அறுவடை செய்ய வச்சார். அல்லேலூயா. அதனால் எதை செஞ்சாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பண்ணி செய்யுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து செய்யுங்க, அவரிடத்தில் சித்தத்தை அறிந்து செய்யுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வியாக முடியாது, வெற்றியாகி முடியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும், ஒரு பெரிய ஒரு விடுதலையை நீங்கள் காண்பீங்க. எனக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது என்பதை நீங்கள் விசுவாசித்து செய்யுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரமாய் அறுப்பாங்க. அதனால் இன்னைக்கு விசனமாய் அல்ல, கட்டாயமாய் இல்லை. ஆண்டவரே, உங்கள் பணியா உங்கள் காரியமா எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்குரிய பலனை ஏற்ற காலத்தில் நான் அறுக்க போகிறேன் என்று விசுவாசத்தில் செய்யுங்க. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் சபையில் உழைப்பாங்க, சின்ன பிள்ளைகள் பெருக்குவாங்க, அருமையானவர்களே, அநேக சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
வாலிப பிள்ளைகள் அப்படி செய்வாங்க. சிலருக்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்காது. நான் சின்ன சின்ன தான் ஏதாவது செய்வேன். நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆகாரம், சின்ன சின்ன காரியம்தான். ஆனால் தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய பணின்னு செய்கிறதுனால அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதனால் தேவ காரியங்களில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக தேவனுக்கு மகிமையாக கர்த்தரை கனப்படுத்தி எதை செய்கிறீங்களோ அதுக்குரிய பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க. பாடுகள்லையும் துன்பத்திலையும் கஷ்டத்துலேயும் கர்த்தரை கனப்படுத்தி நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் வரோம், கம்பீரமாய் அறுவடை செய்வோம். அல்லேலூயா. கம்பீரமாய் அறுப்பீங்க. உங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளே. ஆதலால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் தேவனுடைய பலத்த கையிலே என்ன செய்யுங்கள்? அடங்கி இருக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தை என்னை உயர்த்த உங்களால் முடியும். அல்லேலூயா. என்னை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். உங்கள் வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கலாம், ஒன்றுக்கு லாயக்கில்லைன்னு யாரும் சொல்லலாம், எல்லாம் இழந்துட்டேன்னு கூட உங்களை வருத்தப்படலாம். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இமைப்பொழுதில் உங்களை உயர்த்த வல்லவர். ஆனாலும் ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நினச்சா இன்னைக்கே உங்களை உயர்த்த முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவருக்கு நாளைக்கு மறுநாள் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரலையும் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் பாடுகள்லேயும் நீ கர்த்தரை பின்பற்றி வருகிறாயா, கர்த்தரை நம்பி இருக்கிறாயா, ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் தேவனை விட்டு பின்மாறாமல் வாழ்றீங்களா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. நீ காத்திருப்பீங்கன்னா கட்டாயமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கட்டாயமாய் அதன் ஆசீர்வாத உயர்வு உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாக தேவன் உங்களை மேன்மையாக மாற்றுவார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எல்லா தேவ ஜனமும் ஒரு மனமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செய்கிற காரியம் என்ன? ஏற்ற காலத்தில் உனக்கு என்ன செய்வார்? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன். என் பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள், என் பலத்த கையிலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஒரு தீர்மானம். ஆண்டவரே, எதிலையோ நான் வாழ்ந்துட்டேன், எப்படியோ யாரையோ நம்பி ஏமாந்துட்டேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. இன்று முதல் என்னை நீங்கள் பொறுப்படுங்க, ஒப்பு கொடுங்க. என்னை உயர்த்த உம்மால முடியும் ஐயா. என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். என் வாழ்க்கையை மாற்ற உங்களால் முடியும். ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்தில் சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக உன்னை மாற்றுவார். ஒரு நிலையில்லாத உன்னை ஆயிரமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உனக்கு மழையை பொழிய பண்ணி உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை உண்டாக்கி தர வல்லவர். நீயோ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காதபடி உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களை கொண்டு இன்னைக்கு நம்ம கடன்காரங்களாக ஒருவேளை அநேகர் இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுக்கிறவனாய் மாற்றப்பட போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ, எத்தனை ஆண்டு நான் இப்படி கஷ்டப்படுவதென்று சொல்லி நீ ஒருவேளை உள்ளத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அநேக மக்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் உன்னை ஆசீர்வதிக்க என் தேவனால கூடும். தேவ பிள்ளைகளே, அதை ஏற்ற காலம் வச்சிருக்காரு. அதுவரையிலே நீ காத்திரு. ஹல்லேலூயா. அதுவரையிலே தேவனை நம்பி இருங்கள் தேவ ஜனமே. கர்த்தருடைய சமூகத்தை விசுவாசித்திருங்கள் தேவ ஜனமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஏற்ற காலத்தில் நீ அறுப்பாய். ஏற்ற காலத்தில் நீ அறுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
அது கர்த்தருக்காக கொடுத்ததுனால உண்டாகிற ஆசீர்வாதம், ஏழைகளுக்கு கொடுத்ததுனால உண்டாகிற ஆசீர்வாதம், தேவனுடைய காரியங்களுக்காக விதைத்ததின் நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தருக்காக நான் கொடுத்தனே, நான் இதை செஞ்சனே, எனக்கு பலன் இல்லையே, எப்போ எனக்கு பலன் கிடைக்கும், நான் கர்த்தருடைய காரியங்களை செய்தனே, எனக்கு ஒரு பலன் கிடைக்குமா, என் குடும்பத்துக்கு பலன் கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு பலன் கிடைக்குமா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நீ அதன் பலனை அறுக்க போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்க. கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். கம்பீரத்தோடு உங்களை மாற்றுவார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏற்ற காலத்திலே எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் ரட்சிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலங்களில் விடுதலையை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்த போகிறபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைவுகளை நிறைவாக்கி இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள்லையும் கூட கர்த்தருடைய காரியங்களில் ஏற்ற காலங்களில் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்காக பிரகாசிக்கட்டும், தேவனுக்காக எழும்பட்டும், தேவ சித்தங்கள் செய்கிறவர்களாக கர்த்தரவர்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகள் எல்லார் மீதும் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பார்க்கிற, கேட்கிற, ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்யும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.